பணியக்கூடிய நேரம் வையகத்தில் கீர்த்தி பெற்று நீ வாழ்க, நீ கலை வாழ்க. கலைத்தாயினுடைய அறுக்கிறவை கேட்க வேண்டும். தெய்வீக ராஜ திருச்சபை திருச்சபை நாடி நான் ஒரு பெண்ணாக வந்திருக்கிறேனே, நான் யாரு, யாருக்கு மனைவி, நான் எங்கிருந்து வருகிறேன், நான் யாரை பார்க்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை என்ன, ஏன் இந்த கோலம், ஏன் இந்த வேதனை, ஏன் முகமாடி வந்திருக்கிறேன் சொல்லி வரட்டுமா? அம்மா ஜெயராஜன் பாஞ்சாலன் நான் மகிமை கண்டே, அம்மா ஜெயராஜன் பாஞ்சாலன் நான் மகிமை கண்டே, உன் ஜென்மமதில் ஓங்குனரா நான் கன்னியாகி, அம்மா பொய்யுரையால் புகழுரையால் முனிதரெல்லாம் போட்டு மந்திரக்கா அப்படியெல்லாம் இருந்தாலும் பாஞ்சால மன்னனுக்கும் கோகிலாவதி அம்மையாருக்கும் நான் மகளாக பிறந்தவள். என்னுடைய பெயர் பாஞ்சாலி. துருவதேவனுக்கு மகளாக பிறந்தபடியால் திரௌபதி, ஏகத்தில் நான் பிறந்தபடியால் எனக்கு ஏக ஜனனி. அப்படி ஏக ஜனனி என்று சொல்லிவிட்டாலும் அவனி புவனி 56 தேசத்திலே உத்தமர்களாக விளங்கி வரக்கூடிய அந்த குந்தியின் வயிற்றிலே பிறந்த 5 ஆட்சியாக்களுக்கு நான் மனைவி. அப்படி 5 ஆட்சியாக்களுக்கு மனைவி என்று சொல்லிவிட்டாலும் பாவியாகி விளங்கி வரக்கூடிய துரியோதனன் செய்த வஞ்சனை, நாடு கொடுக்காமல் நடவு கொடுக்காமல் பண்டு பண்டாரம் உப்புச்சட்டு உறவோடி நாடு நகரத்தை எல்லாம் பறித்து பத்தினியாக விளங்கி வரக்கூடிய இந்த பாஞ்சாலை ஆணை என்று சொல்லக்கூடிய வஸ்திரத்தை பிடித்து ஆடை என்று சொல்லக்கூடிய இந்த வஸ்திரத்தை பிடித்து அரவந்தனா படியேற்றி அவமானம் செய்தான். அப்படி அவமானம் செய்து 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞான வாசத்தை கழிக்க வேண்டும் என்பது குரு பெரிகளுடைய கட்டளை. குரு பெரிகளுடைய கட்டளை சிறமேல் ஏற்று 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞான வாசத்தை கழித்தோம். கழித்து வந்து நாடை கேட்டாலும் துரியனாகப்பட்டவன் நாடு கொடுக்காமல் வஞ்சனை செய்தான். 10 8 18 நாட்கள் சண்டைக்கு கை போட்டு தாமலத்தை கொடுக்க இன்றோடு 17 நாட்கள் முடிந்து விடிந்தால் 10 8 18வது நாள் சண்டையாகப்பட்டது நடந்தேறி வருகிறது. அப்படி நடந்தேறி வந்தாலும் இன்றைய தினத்திலே பார்த்தால் நான் யாரை காண வந்திருக்கிறேன், நான் யாரை பார்க்க வேண்டும் தெரியுமா?
என்னுடைய அண்ணாவை சென்று பார்க்க வேண்டும். நடந்தேறி வரக்கூடிய இந்த சண்டையிலே என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சில விவாதங்களை அவரிடத்திலே கேட்க வேண்டும். என் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தை தீர்க்க வேண்டும், என் மனதில் இருக்கக்கூடிய வஞ்சனையை போக்க வேண்டும் என்று சொன்னதே உண்டானால் சதா சர்வ காலமும் அவையும் என்று சொன்னால் ஓட்ட ஓட்டமாக ஓடி வந்து காக்கக்கூடியவர் என்னுடைய அண்ணா சாட்சாதி எம்பெருமான். அவர் இல்லையே என்றால் உலகத்திலே ஒரு தூணும் ஒரு நூலும் அசையாது. அப்பேற்பட்ட எம்பெருமான் என்னுடைய அண்ணா. அந்த அண்ணாரை போய் பார்க்கணும், அவருடைய பாதத்தை பணிய வேண்டும், சில வார்த்தைகளை எல்லாம் நான் பேச வேண்டும். கொஞ்சம் போய் பார்க்கலாமா?